வணக்கம் உறவுகளே. நாயா பேயா அலைய வேண்டியதாக இருக்குது. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் எவ்வளோ கஷ்டன்ட்டு என் லைஃப்பை பற்றி சொல்கிறேன் பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். என்னை போல் இல்லை, எல்லாருக்கும் அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கும் இந்த நிலமையாக எனக்கு தெரியல. ஹவுஸ் ஒய்ஃப் யாருன்னா பார்க்குற மாதிரி இருந்தால் அவங்க கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீட்டுக்கும் அந்த வீட்டுக்கும் நாயா பேயா அலையிறேங்க நான். ஏன் கேளுங்க, காலையில் எழுந்த உடனே அடுப்பு தட்டெல்லாம் மொழுவி மாட்டுங்களுக்கு கஞ்சி காசி இதுலேயே டிஃபன் செஞ்சு சட்னி சாம்பார் ஆக்கி பிள்ளைங்களுக்கு கட்டி கொடுத்து கூலி ஆளுக்கும் சாப்பாடு போட்டு திரும்பி 2வது ரவுண்டு மாட்டுங்களுக்கு கஞ்சி காசி அது மட்டும் பத்தாதுன்ட்டு இந்த சாமான்லாம் இன்னும் விளக்குறேன்ட்டு ஒரு திட்டு. 2 நாளாக உடம்பு சரியில்லைங்க. இது 2வது ஷிஃப்ட்டு காஞ்சின்னு இருக்குது. மொதல் ஷிஃப்ட்டு துவைச்சி போட்டு எடுத்துட்டேங்க. துணி துவைக்கலன்ட்டு திட்டு காலையில். இங்கெல்லாம் பாருங்கள், சாணி வாசல்லாம் எடுக்கலை, சுத்தம் பண்ணல, க்ளீன் பண்ணல, பெருகலண்டு அதுக்கு ஒரு திட்டு. தூங்கி எழுந்த உடனே சாணி வாசல்லாம் போட்டாச்சுங்க. அவ்வளோ தொலைவுலேருந்து இந்த தொலைவு வரைக்கும் பெருக்கி வாரி எடுத்துருக்கேன். அதெல்லாம் வேலையாக தெரியல. கஞ்சி காசிருக்கேன், அது வேலையாக தெரியல. காலையில் டிஃபன் வேலை செஞ்சு பிள்ளைங்களை அனுப்பியிருக்கேன். தண்ணி காய வச்சு கொடுத்துருக்கேன், அது வேலையாக தெரியல. பாருங்கள், இந்த இழுப்புக்கொட்டை வேறு காய வச்சு உரித்து எடுக்கணும், அது வேலையாக தெரியல. இங்கே பாருங்கள், எங்கள் மாமியார் வீடுங்க, அது ஏன் வீடு அது பாருங்கள். நைட்டு உரித்தாங்க. இது வார கூட எனக்கு நேரம் இல்லை. இந்த தோலை தனியாக எடுக்கணும், இந்த தோலை வேறு எடுக்கணும். இதில் வேறு தோலும் இதுவும் விதையும் இருக்குது, இழுப்பக்காய், அது பிரித்து எடுக்கணும். இந்த விதையை நான் காய வைக்கணும். அது போதாது குறைக்கு. இங்கே பாருங்கள், இந்த காரமணி இருக்குது பார்த்தீங்களா, இந்த காரமணி புடச்சி சீர் பண்ணி எடுக்கணும். இந்த காயும் வெயிலில் ஒணர்த்தி வைக்கணும். இந்த வீடு வாசலை பெருகணுங்க, எங்கள் மாமியார் வீட்டை. இங்கே பாருங்கள், காலையில் சமையல் மத்தியானம் சமையல் செஞ்சு போட்டு டைல்ஸ் ஓட்டுறவங்களுக்கு சாப்பாடு போட்டு அனுப்பியிருக்கேன். துணியும் துவைச்சி எடுத்துருக்கேன். வீடு வாசல் கூட்டி பெருக்கி எடுத்துருக்கேன். இவ்வளோ வேலை செஞ்சோம். என்ன வேலை செஞ்சேன்? வீட்டில் சும்மா தானே இருக்க, கழனிக்கு வரமாட்டியா, கழனிக்கு பிள்ளை இருக்க வரலையா, மாடு மேய்க்க வரலையான்ட்டு எங்கள் மாமியார் என்ன கேட்குறாங்க. உன் மருமகன் என்ன பண்ணுறா? சும்மா இருக்கிறா, வீட்டில் தான் இருக்கா. ஏங்க இவ்வளோ வேலை செஞ்சுருக்கேன், இந்த வேலைலாம் செய்கிறேன்ட்டு சொன்னால் குறைஞ்சா போயிடுவாங்க. உங்கள் பொண்டாட்டி என்ன பண்ணுறா? சும்மா தாங்க இருக்குது தண்டத்துக்குன்னு. இன்னும் வேலைக்கு போயிருந்தாங்க 8 மாதம் முன்னாடி. இப்போ தான் போகிறதில்ல, நான் நின்றுட்டேன். ஒரு கிட்டத்தட்ட 8 மாதம் ஆச்சு. இது இவ்வளோ வேலை செய்கிறவ கொஞ்சம் ஆசைப்பாசமாக பார்க்கக்கூடாதா, பேசக்கூடாதா? இவ்வளோ வேலை செய்கிறேன்னா நான் மனுஷி இல்லைங்களா? வீட்டு வேலை செய்யுதுன்னா சும்மா தானா? கழனி கட்டு வந்து பாரு, எவ்வளோ கஷ்டம் இருக்குன்னு கேட்குறாரு எங்கள் மாமியாரும் என் வீட்டுக்காரும். ஹவுஸ் ஒய்ஃபாக நாங்கள் இருக்கிறது என்ன பாவம் பண்ணோம்? நாங்கள் செஞ்ச என்ன சொல்கிறது, ஒன்றுமே இல்லைங்க. பொண்ணாக பிறந்தாலே பாவம் தாங்க. ஏன்டா பொண்ணாக பிறந்தேன்ட்டு வேதனைப்படுற கஷ்டப்படுற எனக்கு 3 நாளாக ஜுரங்க, இரும்பல் சளி, தாங்க முடியாத உடல் வலி வேறு எனக்கு. இருந்தாலும் இவ்வளோ வேலையும் நான் டம் கட்டி செஞ்சுன்னு இருக்கேன். கேட்டால் என்ன வேலை செஞ்சேன்? இன்னும் சாமான் கழுவலையா, இன்னும் துணி துவைக்கலையா, இன்னும் வீட்டை பெருக்கலையா, இன்னும் அந்த வேலை செய்யலை, துணி மடிக்கலை, இற கட்டலை, காய வைக்கலை, ஒணத்தலை, சொன்னபடி தண்ணி பிடிக்கலைன்ட்டு இன்னும் திட்டுங்க. இவ்வளோ வேலை செய்கிற ஒரு மனுஷி எவ்வளோ வேலை செய்யணுங்க பாருங்கள். தண்ணி கூட காலியாகின்னு வந்துச்சு டபரால், தண்ணி வேறு பிடிக்கணும். ஒரு மனுஷி எவ்வளோ வேலை செய்கிறா. ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் கூட செய்கிறேன்னு சும்மா வாங்க இருக்கிற இந்த மனுஷனுங்களுக்கு பெண்ணாக பிறந்தது நாங்கள் தான் குத்துமா சொல்லுங்கள்? இது போல் நைட்டெல்லாம் எங்கள் பாப்பாவும் என் மாமியாரெலாம் உரிச்சு வச்சு அம்போன்னு விட்டுட்டு போயிட்டாங்க. இது யார் கட்டுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் நீங்களே சொல்லுங்கள்? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது ஏன் இதெல்லாம் உங்களுக்கு பதிவிடுறேன்னா, ஹவுஸ் ஒய்ஃபாக சும்மா இருக்கேன்னு சொல்கிறாங்களே அவங்களுக்கான பதிவுங்க. இதெல்லாம் வேலை தாங்க. எங்களுக்கு இதுக்கும் உடம்பு வேணுங்க, வேலை செய்கிறதுக்கு மனசில் தெம்பு வேணும், உடம்புல தெம்பு வேணும். தயவு செஞ்சு யாரும் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்காங்க வீட்டில் சும்மா இருக்காங்க சொல்லி யாரையும் காயப்படுத்தாதீங்க. என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என்னால் பேசக்கூட முடியலைங்க. இன்னும் டைம் ஆச்சுங்க, மணி 2 ஆக போகுதுங்க. இன்னும் நான் சாப்பிடக்கூட இல்லை. சாப்பிட்டு தாங்க இனிமேல் இந்த சாமான் கழுவணும். இதெல்லாமே நான் வாரி அப்புறப்படுத்தணும், காய வைக்கணும், ஒன்றரை வேலைலாம் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்.
என் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோவை லைக் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க. லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.